வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதான சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். ஆமாம், இன்றைய பொழுது என்ன பேசப் போகிறோம்? ஜெம்ஸு, ஸ்டோன், அதை பற்றித்தான். அதற்கும் பவர் இருக்கிறதா, சக்தி இருக்கிறதா? ஆமாம், அதற்கும் இருப்பதனால்தான் கோவிலில் கடவுளுக்கும் அதை நாம் சாத்துகிறோம். மரகத பச்சையை அம்மனுக்கு சாத்துகிறோம், பவளத்தை சாத்துகிறோம், முத்துவை சாத்துகிறோம், வைரத்தை சாத்துகிறோம், கோமேதத்தை சாத்துகிறோம். அப்போ அதுக்கு பவர் இல்லைனாக்கா வெறும் ஸ்டோன் என்றால் இறைவனுக்கு நாம் சாத்துவோமா, படைப்போமா, பயன்படுத்துவோமா என்றால் இல்லை. இதுக்கும் இந்த ஸ்டோன், ஏன்னா இதெல்லாம் பிரிசியஸ் ஸ்டோன், எக்ஸ்ட்ரானரி பவர் அதுக்குள்ளே இருக்கும். அது இயற்கை கடவுள் அவர் கொடுத்தது தானே. அதுக்குள்ளேயே ஒரு சக்தியை வைத்திருக்கிறார். இதில் யார் எந்தெந்த பிறந்த தேதி உள்ளவர்கள் எதை பயன்படுத்த வேண்டும் என்பது ஒன்று, பயன்படுத்தவே வேண்டாம் என்பது ஒன்று. ஆமாம், ஏன்னா அந்த ஸ்டோனு உங்கள் டேட்டுக்கு உங்களுக்கு அடாப்ட் ஆகணும், ஒத்து போகணும். அப்போ தான் அந்த பிரபஞ்சத்தோடு அந்த கனெக்டிவிட்டி கரெக்டாக கிடைச்சி அந்த ஸ்டோனுடைய பவர் உங்களுக்கு கரெக்டாக வேலை செஞ்சு கொடுக்கும். இப்பொழுது ஓப்பல் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, ப்ளூ சஃபயர்னு இருக்குது. அதை முதல்ல ஏற்கனவே சொன்னதெல்லாம் அதே போல் ஓப்பலும் இருக்குது, ப்ளூ சஃபயர் இருக்குது, நிறைய இருக்குது. வெறும் நவரத்னத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும் அல்ல, நவரத்னத்தை தாண்டி சில ஸ்டோன்ஸுக்கு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நானே 500 வகையான ஸ்டோனை பயன்படுத்துகிறேன். பட் எல்லாத்துக்கும் ஸ்டோன் கொடுக்க மாட்டேன். எனக்கு பார்த்தவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், அந்த இடத்துல டேஷ் போட்டுருவேன். அதனால் அது, ஆனால் பயன்படுத்தினாலும் பவர் தான், எக்ஸ்ட்ரானரி பவர் தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. இப்போ எந்தெந்த தேதி உள்ளவர்கள் அப்படின்னா 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி பிறந்தவர்கள் ப்ளூ சஃபைரை பயன்படுத்தலாம். இந்த ப்ளூ சஃபைரை வாங்கும் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். எப்படி கேர்ஃபுல்லுனாக்கா, ப்ளூலே லைட்டாக இருக்கும். அது அந்த லைட் பார்த்திங்கனாக்கா அது நீரோட மாதிரி இருக்கும். அதுதான் ப்ளூ சஃபைர். ஏன்னா ப்ளூ சஃபைர்லேயே பார்த்திங்கன்னா அதில் நேவி இருக்குது. ஆமாம், இந்தர் ப்ளூ சஃபையர், இங்கு ப்ளூ சஃபையர். அதில் ப்ளூ சஃபையரில் நிறைய பேர் இருக்குது, நிறைய இது இருக்குது. ஆமாம், இந்தர் ப்ளூ போடக்கூடாது, இங்கு ப்ளூலாம் போடக்கூடாது, அது வேறு ஒரு சமாச்சாரத்துக்கு. யூஸ்வலாக இந்த தேதி உள்ளவங்களுக்கு சஃபையர், ப்ளூ சஃபையர் லைட்டாக இருக்கும். ப்ளூ அடிபாகத்தில் ஒயிட்டாக இருக்கும், ஒரு நீர் ஓட்டம் உள்ள நாளாக தெரியும். இந்த ப்ளூ சஃபையருக்கும் டைமண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, டைமண்டு பியூர் ஒயிட்டு, டீப்பாக பார்த்திங்கனாக்கா உள்ளரில் மைல்டாக ப்ளூ ஓடும். ப்ளூ சஃபையருக்கு ப்ளூவாக மேலே இருக்கும், உள்ள லைட் அடியில் இருக்கும். இது வேறு அது வேறுன்னு வச்சிங்கன்னா, இதனுடைய விலை வேறு, அதனுடைய விலை வேறு, இது வேறு அது வேறு சொல்கிறேன் உங்களுக்கு. அதனுடைய டிஃப்ரென்ஸேட்டிவ் சொல்ல வித்தியாசங்களை. அப்போ 8, 12, 26 உள்ளவங்க ப்ளூ சஃபைரை பயன்படுத்தினால் அந்த 8ஆம் தேதிக்கு உண்டான தாக்குவதை இந்த ப்ளூ சஃபையர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி ப்ளூ சஃபையருக்கு உண்டு. ஆமாம், நான்லாம் குறைஞ்சது 18 வயசு கம்மி யாருக்கும் ரெஃபர் பண்ண மாட்டேன். அதனால் அந்த 18 வயசு குறைஞ்சது இருக்கணும், 18 வயசு கிராஸ் பண்ணணும், அதில் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை, நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஓப்பல், அந்த ஸ்டோன் யார் பயன்படுத்தலாம் அப்படின்னா, குருமார்கள் அல்லது தீட்சை பெற்றவர்கள் குருமார்ங்கிற ஒரு ஸ்தானத்தில் உள்ளவர்கள் ஓப்பல் அப்படிங்கிற ஸ்டோன் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த ஓப்பலை எல்லோரும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அப்படி அந்த ஸ்டோன்லேயே அது ராஜ சக்தி கொண்ட ஒரு பவர்ஃபுல்லானது ஓப்பல். கலராக வரும் முதலே. அது கலர்னாக்கா இந்த கலர் தான் கிடையாது, அதில் கலரை சூஸ் பண்ணணும். அதில் ஏன்னா அதுலேயும் அந்த பவர் இருக்குது, ஒரு கலருக்கும் ஒரு பவர் இருக்குது ஓப்பலில். அதை பயன்படுத்துவர்கள் யார் என்றால் குருமார்கள் இல்லைன்னா தீட்சை பெற்றவர்கள் அனைவரும் பயன்படுத்தலாம் ஓப்பல் அப்படிங்கிற ஸ்டோனை. டைமண்டை யார் பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்தக்கூடாது? பிறந்த தேதியில் இல்லைன்னா உங்கள் 4 டிஜிட்டிலையும் 4 இலக்கத்திலையும் 3ஆம் எண் உள்ளவர்கள் வைரத்தை, அதாவது டைமண்டை பயன்படுத்தக்கூடாது. அதே போன்று 6ஆம் எண், அது தேதியிலையோ விதியிலையோ வருடத்திலே எந்த இடத்துலையும் 6ஆம் எண் இருக்கக்கூடாது. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னால் நம்ம ஃபார்மெட்டில் அதான் ஃபேமிலி கான்செப்ட் தான். இப்போ ஒரு ஹஸ்பண்டுக்கு இந்த நம்பர் 3ஆம் நம்பர் இல்லை, 6 இல்லை, இப்போ அவர் போட்டுக்கிறலாமா? கண்டிப்பாக போடலாம். ஒருவேளை அவர் ஒய்ஃபுக்கு அந்த நம்பர் இருக்குன்னா அவங்க போடக்கூடாது.
எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் இல்லை, அவர் போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஒய்ஃபுக்கு போடுற இருக்குது அப்படின்னாக்க, ஒய்ஃபுக்கு அந்த நம்பர் இருக்குது, ஆனால் அவங்க போடக்கூடாது, ஆனால் போடுவாங்க. ஹஸ்பண்டுக்கு அது இல்லை, அவர் போடலாம். ஹஸ்பண்டுக்கு 3ஆம் நம்பர் இல்லை, 6ஆம் நம்பரில் அவர் போடலாம். ரைட். ஒய்ஃபுக்கு இருக்குது, இப்போ அவங்க போடலாமா கூடாதான்னா போடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது வந்து பிரபஞ்சத்தின் கனெக்டிவிட்டி. சும்மா நம்ம ஒரு குடும்பம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நாம் அவங்க வந்துட்டு இங்கே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக என்றைக்கு நாம் இணைஞ்சிடுறோமோ அது பிரபஞ்சத்தில் கனெக்டிவிட்டி கிடச்சிடும். அந்த பிரபஞ்சத்தில் கனெக்டிவிட்டி கிடைச்சாதான் அவங்களால வந்து அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும் லைஃப்பில். அது கிடைக்காதவங்களுக்கு தான் லைஃப்பில் ப்ராப்ளம். ஏன் கிடைக்கலனாக்கா, நம்பர் தப்பாக பண்ணிங்கன்னா பிரபஞ்சத்தில் கனெக்டிவிட்டி கிடைக்காது. பொருத்தம் அங்கே தான் அமையாமல் போகுது. பொருத்தத்தோடு பண்ணால் பிரபஞ்சத்தில் கனெக்டிவிட்டி கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்போ அவர் ஒய்ஃபில் அவர் பிறந்த தேதியில் 3 6 இருந்துச்சுன்னா அவங்க போடக்கூடாது. அவங்க போட்டாக்கா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு சும்மா அப்பப்போ அந்த ஒரு குரல், அந்த ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த கணவர் தொழிலில் பெரிய லெவலில் இருந்தால் கூட அவர் மேலே போக விடாது. இவங்க போடுற வைரம் அவர் கணவரை பாதிக்கும், தொழிலை பாதிக்கும். அப்படி ஒரு பவர்ஃபுல். ஏன்னா டைமண்ட் வந்துட்டு ப்ரீசியஸ்னா சாதாரண ப்ரீசியஸ் கிடையாது, அப்படி ஒரு ப்ரீசியஸ் அது. அதனால தான் பார்த்திங்கனாக்கா, அம்மனுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த மூக்குத்தியை எவ்வளோ டிஸ்டன்ஸில் போட்டிருப்பா, ஆனால் இங்கே ஜோடிக்கும். அதனுடைய ரியாக்ஷன் வந்து அவ்வளோ பவர் அது. ஸோ அதனால் டைமண்ட்டை அவ்வளோ சீக்கிரம் யாரும் தொடக்கூடாது. ஆனால் டைமண்ட்லேயே தோஷம் உள்ளது தோஷம் இல்லாததுன்னு ஒன்று இருக்குது. ஒயிட்டாக இருக்கும், ப்ளூஷாக இருந்தால் அதுக்கு தோஷம் கிடையாது. ஒயிட்டாக இருக்குது, அதிலே எல்லோஷாக இருந்தால் அது தோஷம். அதை வச்சுருந்தாவே ஆளை உண்டு இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி ஒரு பவர்ஃபுல். ஏன்னா பிகாஸ் அது வந்து அவ்வளோ ப்ரீசியஸ் டைமண்ட். அடுத்து எமரால்டு, மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க. இது யார் பயன்படுத்தக்கூடாதுன்னா 6ஆம் தேதி பிறந்தவங்க பயன்படுத்தலாம். மற்ற நம்பர் அவ்வளோ சீக்கிரம் யாரும் தொற்றக்கூடாது. அவங்க 6ஆம் தேதி பிறந்தவங்க 6, 15, 24 பிறந்தவங்க அந்த மரகத பச்சையை பயன்படுத்திக்கினாக்கா எமரால்டுன்னுவாங்க. நல்லா அது பிஸ்னஸ் மேனுங்களுக்கு போட்டாங்கனாக்கா அப்படி ஒரு பவர் வேலை செய்யும். அடுத்து வந்துட்டு ஒயிட் புஷ்பராகம், வெள்ளை புஷ்பராகம். இந்த ஒயிட் புஷ்பராகம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஒருவேளை அந்த ஒரு கான்டாக்ட் உள்ளவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 கூட பத்தாது, ஒரு 15 கேரட் ஒரே பீஸாக இருக்கணும். 20 கேரட் இல்லை 30 கேரட், அதுக்கு மேலே 15 கேரட்டுக்கு கம்மி இல்லாமல் ஒயிட்டு புஷ்பராகம். புஷ்பராகம் இருக்கு இல்லைங்களா, கனக புஷ்பராகன்னுவாங்க, அது மஞ்சள் கலரில் இருக்கணும். இந்த ஒயிட் புஷ்பராகத்தை ஒரே பீஸாக இருக்கணும். குறைஞ்சது 15, அதுக்கு மேலே எவ்வளோனா இருக்கலாம். அதை வாங்கி வீட்டில் வச்சுட்டு, அதாவது உங்கள் பீரோவில் வைக்கலாம். கேஷ் பாக்ஸு டீல் பண்ணுற இடத்துல வச்சிங்கனாக்கா பணம் எங்கேருந்து தான் வரும் தெரியாது, கொட்டிக்கிட்டே இருக்கும் பணம். அப்படி ஒரு சக்தி வெள்ளை புஷ்பராகத்துக்கு இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த டைமண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை புஷ்பராகம் தான் டைமண்டாக வந்துட்டு உலகத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் அப்புறம் இந்த வெள்ளை புஷ்பராகம் ஸ்பிரிச்சுவலான ஒரு சமாச்சாரம், ஆன்மீகத்துக்கு உட்பட்டது. இந்த வெள்ளை புஷ்பராகம் வந்து உண்மையிலே சொல்ல போனால் இருக்கிறதுலே விலை மதிப்பற்றது வெள்ளை புஷ்பராகம் தான். அப்படி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் அப்புறம் இந்த டைமண்ட் இந்த மற்றெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டாங்க. கடைசியில் அதனுடைய பவர் என்னென்னாக்கா, சித்தர்கள் கையில் அவ்வளோ பேர்கிட்ட வெள்ளை புஷ்பராகம் இருக்கும். அது அப்படி அபார சக்தி கொண்டது. அது குறிப்பாக பணத்தை அள்ளி கொட்டக்கூடியது. நம்ம என்ன அதாவது வரத்தை கொடுக்கக்கூடியது. அது கரெக்டாக சொல்லணும்னா வரத்தை என்ன கேட்டாலும் நீங்கள் அந்த ஸ்டோனை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு அதுக்கிட்ட நீங்கள் பேசலாம். எனக்கு இது வேணும், எனக்கு இவ்வளோ வேணும், இது வேணும், அது நடக்கணும், இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்கனாக்கா அது வரம் கொடுக்குற மாதிரி எட்டு வந்து வீட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் சும்மா ஒரு கேரட்லாம் செஞ்சால் வேலை செய்யாது அது. ஏன்னா அதனுடைய பவரே வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கணும். இவ்வளோ பெருசு இருக்கணும், பட் அவ்வளோ பெருசெல்லாம் கிட்டத்தட்ட 50 கேரட் 100 கேரட் இருக்கும். அவ்வளோ காசு ரொம்ப கொடுத்து வாங்க முடியாது. இதுவே கொஞ்சம் விலை உயர்ந்தது தான். நான் சொல்கிற 15 கேரட்டு நீங்கள் அது கிடைக்காது, ஒரே பீஸு வராது. அப்படி சொல்லி வச்சு நீங்கள் வாங்குங்க, கிடைக்கும். அப்படி ஒரு பவர். அந்த ஸ்டோன் வந்து என்னன்னாக்கா வரம் கொடுக்கும் கல். அது ஒயிட்டாக இருக்கும், பியூர் ஒயிட்டாக இருக்கும். இந்த ஸ்டோனுங்கிறது இப்படி தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி கோமேதகம். இந்த கோமேதகம் 4ஆம் தேதி பிறந்தவங்க போட்டுடலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் போடலாம். ஆனால் இறைவனுக்காக பயன்படுத்த ஸ்டோன் எதுங்கிறதுன்னு ஒன்று இருக்குது. மனிதர்கள் பயன்படுத்த வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த வெள்ளை புஷ்பராகம்லாம் இறைவனுக்காக பயன்படுத்தலாம், மனிதர்களும் பயன்படுத்தலாம். அது 2 பக்கம் வரும். இந்த கோமேதகம் மட்டும் இறைவனுக்காக தான் பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும் அப்படி என்றால்,
அது பார்த்திங்கனாக்கா நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும். ஆனால் நம்ம கையில் இருந்தால் ப்ரௌனிஷாக இருக்கும். அதுவே இறைவன்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வைங்கனாக்கா, அங்கே போட்டாங்கனாக்கா டைமண்ட் மாதிரி வந்துட்டு ரேஸ் வரும். அது அங்கே போனால் தான் அது பவர் வேலை செய்யும். அதனால் இந்த கோமேதத்தை மட்டும் நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு காரியம் நடக்கணும், இறைவனிடம் காரியம் சித்தமாகணும். இப்போ சில பேர் காசு கையில் வச்சுருப்பாங்க, வீடு வாங்கினதுக்கு கிடைக்காது. ஒரு கோமேதக்கல்ல நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு உண்டியலில் போடுங்க. அது உங்களுக்கு காரியத்தை எடுத்து வந்து கையில் கொடுக்கும். ஏன்னா அதுக்கு வந்துட்டு அந்த அந்த வரத்தை வாங்கி கையில் கொடுக்குற ஒரு சக்தி கோமேதத்துக்கு உண்டு. அது நாமெல்லாம் கையில் படுத்தக்கூடாது, இறைவனுக்கு உண்டானது கல் அது. அதனால தான் பார்த்திங்கன்னா எமரால்டெலாம் நம்மக்கிட்ட போட்டாலும் வேலை செய்யும், இறைவன்கிட்ட போட்டால் அதிகப்படியான வேலை செய்யும். ஸோ கோமேதத்தை இதுக்கு தான் பயன்படுத்தணும். உங்கள் வேண்டுதல் எதுவோ அந்த வேண்டுதலை நீங்கள் சரியாக எது மூலியமாக ஒன்று உங்களை தெரிவிக்கணும், நான் தான் அப்படின்ட்டு, அதுக்கு கோமேதத்தை வாங்கி போடலாம். அது சும்மா சின்னதாக இருந்தால் விட போதும், சாத்தலாம். இப்படி ஸ்டோனில் நிறைய வகை இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தணும், யார் பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தணும், எந்த தேதி உள்ளவங்க பயன்படுத்தணுங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லணும், இன்னும் எனக்கு நிறைய தேவை இருக்குது. ஏன்னா அடுத்து நேரமின்மையினால் நம்ம தான் எபிசோடு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தகவல் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். வேறு நிகழ்ச்சியில் மீதி விட்டதை இன்னும் அதில் கூட நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் புது தகவலுடன் புது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.